இங்க ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ஒரு புத்திசாலித்தனம் சோதிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அது என்னன்னா, மாட்டி இருக்கிற 3 சுவிட்சில் ஒரே ஒரு சுவிட்ச் தான் மேல இருக்க பல்புக்கு கனெக்ட் ஆயிருக்கு. மீதி 2 சுவிட்சுமே டம்மியா தான் கனெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் தரப்படும். நீங்க மேல போய் அந்த பல்பை செக் பண்ணிக்கலாம். அதை வச்சு எந்த சுவிட்ச் மாடிக்கு போற பல்புல கனெக்ட் ஆயிருக்குன்னு கேட்கிறாரு. நீங்க அதை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற பொண்ணு கையை தூக்குறா. அதை பார்த்துட்டு எல்லாருமே கையை தூக்குறாங்க. கடைசியில பார்த்து அவளை பார்த்துட்டு பயந்துட்டு கையை இறக்கிடுறாங்க. ஏன்னா ஒரு அடாவடியான ஆளு போல. கடைசியில இவளே அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. கடைசியில பார்த்தா அவளும் தப்பா தான் சொல்றா. அப்புறமா அங்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறாரு ஒவ்வொருத்தவங்களா. அவங்க ஒவ்வொருத்தவங்க தப்பா ஆன்சர் தான் சொல்றாங்க. இப்ப இந்த கடைசியா இந்த பையன் கையை தூக்குறான். இப்ப நீ எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்கிறாரு. அவனும் சொல்றான் நான் இப்படித்தான் கண்டுபிடிப்பேன்னு அவனோட மெத்தட சொல்றான். அதை கேட்டதும் அவரு ஆச்சரியமாயிடுறாரு. மெத்தட் என்னன்னா, ஏவை ஆன் பண்ணிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இப்ப ஏவை ஆஃப் பண்ணிட்டு பி ஆன் பண்ணிட்டு அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு சான்ஸை வச்சுட்டு மேல போறான். இப்ப அந்த பல்ப் ஆன்ல இருந்த ஆன்சர் பியா தான் இருக்கணும். வேற பல்ப் ஆஃப்ல இருந்து அது சூடா இருந்துச்சுன்னா இப்ப ஏ தான் ஆன்சரா இருக்கும். சூடா இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் சி தான். அப்ப சி தான் ஆன்சரு அப்படின்னு சொல்றான். சொல்றத மறைஞ்சிருந்து பார்த்த பிரின்சிபால் ஆன்சரை கேட்டு மிரண்டு போயிடுறாரு.